ஹாய் வணக்கம் குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் 3 டேஸாக நம்மளோட குரூப்பில் சில இம்பார்ட்டன்ட் அப்ரோச் லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த குரூப்பை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த குரூப் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு ஃபார் இந்தியன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் டிஸ்கஷன். நம்மளோட வேறு குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸில் வந்து நம்ம கேஷ் மார்க்கெட், ஃபோரெக்ஸ், கோல்டு, அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பற்றி பேசுவோம். இந்த பர்டிகுலர் குரூப் ரீசெண்டாக ஜூன் 15 அன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நம்மளோட வீடியோஸில் இருக்கும். இந்த வீடியோஸ் கீழேயுமே இதோட லிங்க் நான் கொடுத்துறேன். அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் சேனல்ஸ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கீழே லிங்க்ஸ் இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க்குமே இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் நாம் டீட்டெயிலாக என்ன மாதிரி ஜோன்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, அந்த ஜோன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஜோன்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய லெவல்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்தராக நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு லாஸ்ட் 3 டேஸ் நான் வந்து ஒரு சில லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லெவல்ஸ் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 24 அன்னைக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டுமாரோஸ் இம்பார்ட்டன்ட் லெவல், நிஃப்டியோட நாளையோட இம்பார்ட்டன்ஸ் லெவல், பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க, எப்படி மார்க்கெட் இந்த ஜோன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்கன்னு சொல்லிட்டு 24 அன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சார்ட் பார்த்துருவோம். நம்ம 24 அன்னைக்கு என்ன நடந்திருக்கு. ஸோ 24 அன்னைக்கு நம்ம சில இம்பார்ட்டன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 24,109, அப்புறம் 24,205, இந்த சைடு 24,195 அண்ட் 24,375, எல்லாமே ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். பட் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த 24,109 அண்ட் 24,205 எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக நம்பர்ஸ் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது உங்கள் கொஸ்டினாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் கொடுத்தோம், அந்த லெவலோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி அந்த ஜோனுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது 24th ஈவினிங் கொடுத்தோம் ஃபார் 25th லெவல். ஸோ 25ஆம் தேதி நமக்கு 24,109 24,109ல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இங்க 25ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 24,109ல எக்ஸாக்டா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. எப்படி இவ்வளோ அக்யூரேட்டா நம்மளால கொடுக்க முடியுதுன்னா, அதுக்கு பின்னாடி பியூரான ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து ஏதோ ரேண்டமா நமக்கு தெரியாம ஏதோ ரேண்டமா ஒர்க் ஆகுது அப்படின்னு கிடையாது. மார்க்கெட் பின்னாடி ஒரு பியூர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதனால தான் முன்னாடி நாளே நம்மளால அவ்வளோ அக்யூரேட்டா நம்மளால இம்பார்ட்டன்ஸ் லெவல் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி ஃபர்தரா டெய்லி பேசிஸ்ல நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க செக் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல நான் இம்பார்ட்டன்ஸ் லெவல் அன்னைக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, வெரி இம்பார்ட்டன்ட் இஸ், நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு சார்ட் இப்படி போகும் அப்படி போகும் அதை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் அப்படி கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அன்னையோட டேவோட இம்பார்ட்டன்ஸ் லெவல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லெவல்ஸோட நம்ம சொல்லிடுவோம். இது பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை வச்சு நீங்க இனிஷியல் டேஸ்ல எடுத்ததுமே ட்ரேட் கமிட் ஆகாதீங்க. ஏன்னா இதோட அண்டர்ஸ்டாண்டிங், இது புரியறதுக்கு மல்டிபிள் ஸ்டடிஸ் நீங்க படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இதை அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி பேசுவோம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 24,109 கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் 24,205, 24,205. என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓப்பன்லேயே பண்ணிட்டு செகண்ட் டார்கெட் ஸ்லோவாக போய் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் மூணாவது டார்கெட்டை நோக்கி போயிருக்கு. அந்த மூணாவது டார்கெட் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ நமக்கு 24,376, 24,195, 24,376க்கு போயிருக்கானா, போகலை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ரேலிக்கான பாசிபிலிட்டி அங்கே இல்லை. அதுக்கான ரீசன் வந்து அதுக்கு முன்னாடி டேஸ் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் வந்து ஒரு கேப் டவுன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த மாதிரி ஆகும்போது ப்ரீவியஸ் ஜோனில் அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஜோன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இன்னொன்று இவ்வளோ ப்ரெஷராக போகிறதுக்கு அன்னையோட டேவோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு இல்லை. அது கன்சிடர் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரென்த் வந்து 1:1 நமக்கு முடிஞ்சது, 1:1.5 இதுக்கு முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து அதோட லோவை பிரேக் பண்ணும்போது நம்மளோட செல் சைட் டார்கெட், செல் சைட்ல என்ன சொல்லியிருக்கோம், 23,917. இப்போ மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கு, 24,000. ஆல்மோஸ்ட் இந்த டார்கெட்டோட 75% கிட்ட மார்க்கெட் வந்து வந்திருக்கும்.
ஸோ இதோட ஜோன் 23,900 சில்லற, அதோட 75% கிட்ட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த மாதிரி தான் மேலே கீழே போயிட்டு அந்த பர்டிகுலர் ஜோன், இம்பார்ட்டன்ட் அப்ரோச் ஜோன், அந்த ஜோனில் போயிட்டு மார்க்கெட் டச் ஆகிட்டு வரும். ஓகே, இந்த டே முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி கேப் அப், ஃபர்ஸ்ட் டார்கெட் கம்ப்ளீட்டட், செகண்ட் டார்கெட் கம்ப்ளீட்டட், பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், மார்க்கெட் பியூர்லி ஒர்க்ஸ் ஆன் மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட்டை நோக்கி போகுது, தேர்ட், அதாவது நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட். இங்கே நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட்டுங்கிறது அது நெக்ஸ்ட் வீக் அச்சீவ் பண்ண போகிற டார்கெட்ன்ற கணக்கு இல்லை. அது வந்து ஒரு ஆப்ஷனோட நம்ம வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெரி அப்படி இருக்கும் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அதை கன்சிடர் பண்றது தான் நம்ம வந்து கரண்ட் வீக் டார்கெட், நெக்ஸ்ட் வீக் டார்கெட்னு சொல்றோம். ஸோ கரண்ட் வீக் டார்கெட்டும் நெக்ஸ்ட் வீக் டார்கெட்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது நெக்ஸ்ட் வீக் அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட் இல்லை. நெக்ஸ்ட் வீக்ல இருக்கக்கூடிய பெண்டிங் ஆர்டர்ஸ்க்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை ஃபுல் பண்ணி இந்த வீக்குக்கான பொட்டன்ஷியல் எவ்வளோ, நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் போகக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம மொத்தம் 8 லெவல்ஸ் கொடுப்போம். அதில் பை சைடு 4 லெவல், செல் சைடு 4 லெவல். இதில் வந்து பை சைடோட நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இது ஒர்க் ஆகுது, லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 29ஆம் தேதி அடுத்த லெவல் நான் போட்டிருக்கேன். 29ல பை சைடில் 2 டார்கெட்டு, செல் சைடில் 2 டார்கெட் வந்து நான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நேம்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். அதாவது நம்மளோட கான்செப்ட் படி நான் இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நான் இனிஷியல் டேஸ்ல நான் நினைச்சேன்னா, ட்ரேடிங்ன்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப், கரெக்டுங்களா? அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபை நாம கத்துக்கும் போதும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கத்துக்கணுமானா அப்படி அவசியம் கிடையாது. சீரியஸா கத்துக்கணும். சீரியஸா கத்துக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சீரியஸா கூர்ந்து கவனிச்சு கத்துக்கணும். ஆனா அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் வந்து சில ஃபன்னியான வேர்ட்ஸ், சில ரேண்டமான வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னோட ஓன் பர்பஸ்க்காகவும் ஈஸியா மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காகவும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பை சைடுக்கு 2 லெவல்ஸும், செல் சைடுக்கு 2 லெவல்ஸும் நான் வச்சிருப்பேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்பவுமே 2 சைடுமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் 2 சைடுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நீ வருவேன்னு தெரியும் அப்படின்ற மீனிங் என்னன்னா, கன்ஃபார்மா அந்த ஜோன்ஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்கும் அந்த சேம் டே. ஓகேங்களா? எவ்ரி டே பை சைடு, இப்போ மார்க்கெட் பை சைடு போகுதா, செல் சைடு போகுதான்றது அது வேற ஒரு வீடியோல பார்ப்போம். பட் பை சைடு போகுதுன்னா இந்த ஜோனுக்கு கன்ஃபார்மா மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்கும், செல் சைடு போகுதுன்னா கன்ஃபார்மா இந்த ஜோனுக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வந்து மேத்தமெட்டிக்கலா அக்யூரேட்டா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதுலயுமே பாருங்க, பை சைடுல 2 டார்கெட், செல் சைடுல டார்கெட். இது வந்து ஐ திங்க் ஃப்ரைடே, சாரி மண்டே. ஓகே, ஃப்ரைடே அண்ட் மண்டே வந்து இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம எப்போ போட்டிருக்கோம் பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் லெவல் 831 நம்ம போட்டுட்டோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சிருந்தோம். மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் அன்னைக்கு டே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு சின்ன கேப் அப் அப்புறம் டவுன் வந்துட்டு பாசிட்டிவ்ல முடிஞ்சாலும் இது வந்து ஒரு இன்டெசிஷன் கேண்டலா இருக்கு. இன்டெசிஷன் கேண்டலா இருக்கு. சேம் டைம் மண்டே, ஸோ வாரத்தோட முதல் நாள் அன்னைக்கு வந்து ட்ரேடிங் டெசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம ஒத்து பார்க்கணும். ஸோ இந்த 2 ஏரியால இங்க ஒரு கீழே க்ளோஸ் பண்ணும்போதும் மேலே வந்து க்ளோஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியுது. கீழே க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரென்த்ஃபுல்லான ஒரு க்ளோசர் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த இந்த ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு இண்டிகேட்டர் இருக்குங்களா, இதை பற்றி நான் ஃபர்தராக பின்னாடி சொல்கிறேன். இது பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர், இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இண்டிகேட்டர் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் இன்டெசிஷனாக இருந்திருக்கு, பை சைடு போகிறதா செல் சைடு போகிறதான்னு தெரியாமல். ஸோ செல் சைடு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, இங்கே பவர்ஃபுல்லாக ஒரு க்ளோசர் கீழே வச்சுது. பட் அடுத்த கேண்டிலே அதோட செல்லிங் ஆர்டரை முடிச்சு மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் ஸ்டில் அது வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட ஹையை க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஃபர்தராக அடுத்தடுத்த கேண்டில் வரும்போதும் அதோட ஹையை க்ளோஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 11:50 அந்த டைம்ல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு ப்ரீவியஸாக க்ளோஸ் பண்ண இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு 11:50 கீழே க்ளோஸ் ஆகுது. இங்கே க்ளோஸ் ஆனதுமே நமக்கு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு செல் சைடு மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளோட லெவல்ஸை, நம்ம ஆல்ரெடி கொடுத்த லெவல்ஸை இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். இங்கே ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,949. நம்ம 23,943 அச்சீவ் ஆயிருக்கான்னு பார்த்தோம். ஸோ 29ஆம் தேதி நல்லா வாட்ச் பண்ணுங்க. 29ஆம் தேதி
23,949. நான் எத்தனை மணிக்கு கொடுத்தேன்? 8:50, அதாவது 8:30 அந்த டைம்ல நான் வந்து கொடுத்துருந்தேன். டைம் பாருங்க, 8:31க்கு இந்த லெவல் இம்பார்ட்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதை ட்ரா பண்ணி சார்ட்லையும் ட்ரா பண்ணி இங்க வந்து நான் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பை சைடு மட்டும் போட்டிருந்தேன், ஸ்கிரீன்ஷாட் சின்னதாக போட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கிரீன்ஷாட் பை சைடு செல் சைடு ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய டார்கெட் கொடுத்தேன். எக்ஸாக்டா மார்க்கெட் அந்த ஜோனுக்கு 949 943 இல்ல 949 இந்த ஜோனுக்கு வந்ததும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒர்க் அவுட் ஆகி அந்த ஜோனை சுத்தியே எப்படி வந்திருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னா இது இங்க பாருங்க, இந்த ஜோனுக்கு வந்ததுமே மார்க்கெட்டால வேற எங்கேயுமே மூவ்மெண்ட்டே ஆக முடியல. அப்போ பாத்துக்குங்க, அந்த ஜோனோட பொட்டென்ஷியல் வந்து உங்களுக்கு புரியும். நூல் பிடிச்ச மாதிரி எப்படி அக்யூரேட்டா உட்காந்துருக்கு பாருங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு லெவலை வந்து நான் முன்னாடி நாளே கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுக்குறேன்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து பவர்ஃபுல்னா, மார்க்கெட் இந்த ஜோன்ஸ்குள்ள தான் மார்க்கெட் இருக்குமே. இதை தாண்டி 90% ஆஃப் த டைம் மார்க்கெட் இதை தாண்டி வெளியே போகவே போகாது. அதுக்கான ரீசன் மார்க்கெட் பியூர்லி மேத்தமெட்டிக்கல் பேஸ்ல ஒர்க் அவுட் ஆகுற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ் வரும்போது எல்லாருமே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் சொல்லுவாங்க, நம்ம வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம்னா அதுக்கு பின்னாடி நம்மளோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மேத்தமெட்டிக்கலாக எந்த அளவுக்கு நம்மளோட ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம இதுல வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரோ, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷன். நான் பிரைமரியா இண்டிகேட்டரை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அது ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷனா, ஏன்னா இது எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்ஸ். அது ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷனுக்காக நான் இருப்பேன். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்த்துருவோம், ஜூலை 1 டுடேஸ் அப்ரோச் பாயிண்ட்ஸ் எத்தனை மணிக்கு போட்டிருக்கேன்? 9:07க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் செஷன்லேயே போட்டிருக்கேன். ரெட் கலர் ஜோன்ஸ் எல்லாமே செல் சைடு இம்பார்ட்டன்ஸ் லெவலும், கிரீன் கலர் கேண்டில் எல்லாம் கிரீன் கலராக மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பை சைடு அப்ரோச் ஜோன் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ 1 என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஜூலை 1, அதாவது நேற்று மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட்டுங்க அன்னைக்கு வந்து நேற்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. முன்னாடி நாள் எப்போ எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு இன்டிசிஷன் கேண்டில் அதோட ஹையை க்ளோஸ் பண்ணுறப்போ மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுது. இதில் ட்ரேடிங் டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள். ஃபர்தராக அது எப்போ நம்ம ஹையை க்ளோஸ் பண்ணும்போது எப்போ எடுக்கணும், லோவை க்ளோஸ் பண்ணும்போது எப்போ எடுக்கணும், எப்போ வந்து அதோட பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்தராக பார்ப்போம். இப்போ இந்த இம்பார்ட்டன்ஸ் லெவல் எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் 24,034 24,034 இது ஃபர்ஸ்ட் லெவல். எந்த அளவுக்கு அக்யூரேட்டா பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு எந்த அளவுக்கு அக்யூரேட்டா போயிட்டு அதுக்கப்புறம் அதால வேற எங்கேயுமே போக முடியல. இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு அற்புதமா இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி நான் போட்ட உழைப்பு வந்து எனக்கு தான் தெரியும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், ஒரு அங்கதான் அப்ரோச் ஆகுன்ற லெவலை நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்றேன்னா அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு ரேண்டமா நடக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டை உடைச்சிட்டு இந்த லெவல்ஸை நீங்க பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங் கிடையாது, ஒரு பியூரா ஒரு பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு இடமா உங்களுக்கு தெரியும். ஸோ நேத்தோட இம்பார்ட்டன்ட் லெவல் அதை தாண்டி மார்க்கெட் எங்கேயுமே போகல. இந்த இம்பார்ட்டன்ஸ் லெவல், இந்த அப்ரோச் லெவலை நான் எப்போ கொடுத்தேன் உங்களுக்கு? 9 மணிக்கே நான் கொடுத்துட்டேன். இது எப்படி கொடுத்தேன், ஏன் கொடுத்தேன், என்ன பேசிஸ்ல கொடுத்தேன், எல்லாமே ஃபர்தரா நம்ம பார்ப்போம். இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் இந்த இடத்துல உங்களுக்கு போடுறேன். இதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனல். இப்போதைக்கு யூசர்ஸ் 7 பேர் இருக்கீங்க. ஸோ அதாவது குரூப்ல மெம்பர்ஸ் கம்மியா இருக்காங்கன்றதுக்காக வேல்யூ இல்லாத கண்டென்ட் நீங்க ஒரு ப்ரீ அசம்ஷனுக்கு வந்துடாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பெருசா இந்த ஆன்லைன்ல எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுல எனக்கு பெருசா உடன்பாடே இல்லை. பட் ஸ்டில் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கத்துக்கிட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு 4 பேருக்காச்சும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஆப்ஷன்ஸ்ல இந்த விஷயத்த நான் வந்து கொண்டு வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன ஸ்ட்ரைக் ரேட் எடுக்கணும், என்ன ப்ரீமியம் எடுக்கணும், என்ன வீக் எடுக்கணும், எந்த வீக் எடுக்கணும், ஆப்ஷன்ஸ் பண்றதா, ஃபியூச்சர்ஸ் பண்றதா, இல்ல கேஷ் மார்க்கெட்ல ஈக்விட்டியில பண்றதா, அது எல்லாமே நம்ம ஃபர்தரா நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு மூலியமா நம்ம கத்துப்போம். பட் இது இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன்ஸை மார்க்கெட் எல்லாருமே வந்து ரேண்டமா ஒரு
ரெசிஸ்டன்ஸ் ஜோனு ஒரு சப்போர்ட் ஜோனுன்னு வரைஞ்சிட்டு அந்த ஜோன்ல வந்து போடுவாங்க. பட் நம்ம அக்யூரேட்டா அந்த லெவல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னையோட லெவல்ஸுமே நம்ம கொடுத்துருந்தோம். பை சைடுக்கு வந்து 24,174. மார்க்கெட் பாருங்க ஆல்மோஸ்ட் 90% வந்து மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆல்ட் ஆயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஜோனுக்குள்ளேயே வந்து நிற்குது. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் நம்ம கொடுக்கக்கூடிய ஜோனுக்கு ஒரு 70%க்கு மேலே வந்துட்டாலே அது போதுமானது. அது ஏங்கிறது நான் ஃபர்தராக சொல்கிறேன். நம்ம வந்து 100% அந்த ஜோனுக்கு வந்தே ஆகணும், வந்து அங்கே டச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு இவ்வளோ டார்கெட் கிடைச்ச விஷயமும் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதில் ஒரு 70% வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதுவே மோர் தென் எனாஃபாக இருக்கும். ஸோ போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளால எவ்வளோ எடுக்க முடியுன்றது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அகல கால் வைக்காம இருக்கிற ஜோன் நமக்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத 1000 பாயிண்ட்டை விட கண்ணுக்கு தெரிஞ்ச 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸே ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட டெலிகிராமு அண்ட் யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் இன்ஸ்டாகிராமுமே நான் வீடியோஸ் சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களை வந்து சேரும். காலையில் ஒரு டீட்டெயில் வீடியோ எடுத்திருந்தேன். அது எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போது மார்க்கெட் 240 அரௌண்டு இந்த டைமில் நான் மார்க்கெட் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன லெவல் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ரேண்டமாக சொன்னோமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் நான் என்னோட லெவல்ஸை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்ருக்கேன். அந்த ஜோன்ஸ் எல்லாம் போய் பாருங்க. அந்த ஜோனுக்கு வந்த பிறகு ப்ரைஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ஜோன் அச்சீவ் ஆகுது அச்சீவ் ஆகலை அது கூட நீங்கள் வந்து சஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. பட் அந்த ஜோன் கிட்ட வரும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஜோன்ஸை வந்து நான் சொல்கிறேன். அப்போ அது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அந்த மார்க்கெட் மெக்கானிசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ டார்கெட் அச்சீவ் ஆன பிறகு இப்போ மார்க்கெட் வந்து எப்படி ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகுது பாருங்க. இப்போ டைம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் இருக்கு இன்னும் நமக்கு. இந்த 40 மினிட்ஸ்மே நம்ம ஃபர்தரா மேலே போனால் இது வரைக்கும் போகும், அவ்வளோதான். பட் இங்கே வந்த பிறகு ஒரு ஆல்ட் ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அதுதான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இங்கே கூட பாருங்க ஒரு 13 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கீழே வந்து ஃபுல் டே வந்து சைட் வைஸ்ல இருந்துட்டு இந்த ப்ரைஸுக்கு வந்து டச் பண்ணிட்டு அங்கேயே ஆல்ட் ஆகி நிற்குது. இதுதாங்க வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். இது தெரியாம நிறைய பேர் வந்து உங்களோட டைமையும் எனர்ஜியும் உங்களோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரப்போற நாட்கள்ல இது படிப்படியா எப்படி நடக்குது, என்ன மாதிரி சைக்காலஜி, என்ன மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.